நீ என் தாசன், you are my servant, உன்னில் நான் மகிமைப்படும். I will be glorified in you. எப்படி மகிமைப்படணும் கர்த்தர்? How should the Lord be glorified? நம்முடைய பரிசுத்தத்தின் வாயிலாக. Through our holiness. நம்ம வேலை செய்யற நம்முடைய கம்பெனியில எத்தனையோ பேர் அந்த இடத்துல அநேக அசுத்த கிரியைகளையும் பாவங்களையும் நிறைவேற்றுவதற்கு அந்த ஆபீஸை பயன்படுத்துறாங்க. In our workplaces, in our offices, there are many people you use this place to do all kinds of filthy, unholy things. அவங்க துணிகரமான தவறுகளை ஆபீஸ்ல செய்றாங்க. They also commit presumptuous sins in their office. அவங்க தங்கள் பெயரை கெடுத்துக் கொள்றாங்க. They also spoil their name. பயமே இல்லாமல் தங்கள் அதிகாரங்களை தவறு செய்ய துஷ்பிரயோகம் பண்றாங்க. They also misuse their power and authority to commit those kinds of sins. ஆனா அதே ஆபீஸ்ல ஒரு தேவனுடைய பிள்ளையை தன்னுடைய தாசனாக கர்த்தர் கொண்டு போகிறார். But the Lord takes his servant, a child of God, into that office. எதற்காக? For what? அவனுடைய பரிசுத்தத்தின் வாயிலாக, அவளுடைய பரிசுத்தத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படும்படியாக. That God may be glorified through his holiness. Hallelujah. Hallelujah. என் பரிசுத்தமே ஆண்டவரே நீரில் மகிமைப்பட காரணமாக இருக்கட்டும். Lord, let my holiness be the reason that you be glorified, Lord. என்னுடைய பரிசுத்த ஜீவியம் உம்முடைய நாமத்தை நான் இருக்கிற இடத்துல மகிமைப்படுத்தட்டும். Lord, my holy life should glorify you in the place where I am, Lord. கரைகள் திரைகள் பிழைகள் இல்லாமல் பரிசுத்தமாய் என்னுடைய ஆபீஸ்ல, என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல, உலகத்துல, என் குடும்பத்தின் நடுவுல நான் பிரகாசிக்க கிருபை தார். Lord, give me grace to shine in my office, in a workplace, in my house, in my family, everywhere, Lord, without any spot or wrinkle or blemish, Lord. நம்முடைய ஆபீஸ்ல வேலை செய்யற நிறைய பேரு தங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்கு வேலை செய்றாங்க. There are many people who work in our office to just protect their names. தங்க பெயர், தங்க குடும்ப பெயரை காப்பாத்துறதுக்கு அவங்க வேலை செய்றாங்க. They work to protect their names, their family names. ஆனால் கர்த்தர் நம்மளை ஏன் அங்க கொண்டு போனார் தெரியுமா? But why did the Lord take us there? நம்ம குடும்ப பெயரை காப்பாத்துறதுக்கு இல்ல. Not to protect our family name. நம்ம பெயரை காப்பாத்துறதுக்கு இல்ல. Not to exalt our name. நம்மை விட ஒரு பெரிய நாமத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். But we carry a name greater than our names. அது இயேசுவின் நாமம். That is the name of Jesus. அவருடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது. His name should not be blasphemed. அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். His name should be glorified. பிதாவினுடைய நாமம் மகிமைப்படணும். The name of the Father should be glorified. அதற்கேற்ற விதமாய் என் ஜீவியம் இருக்கணும் ஆண்டவரே. Lord, my life should be, Lord, in sync with that, Lord. என்னுடைய கிரியைகள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதா இருக்கணும். Lord, let my works glorify you, Lord. என் மூலமாய், என்னுடைய கிரியைகள் மூலமாய் உம்முடைய நாமத்திற்கும் பெயருக்கு மகிமை உண்டாக வேண்டும். Let there be glory and honor to your name through me and through my works, Lord. ஆண்டவரே நீர் மகிமைப்படும். Lord, let you be glorified, Lord. எப்படி மகிமைப்படும்? How you will be glorified? நான் துன்பப்படுத்தப்படுறேன். I am being persecuted. நான் ஒதுக்கப்படுறேன். I am being afflicted. ஆண்டவரே நான் ரொம்ப அவமானப்படுத்தப்படுறேன். I am being put to shame, Lord. எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன். There are many hardships that I encounter. ஆனா நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை பார்க்கிறவங்க சொல்லணும், நீ தவறு செய்ததனால் நீ துன்பப்படலப்பா, நீ நன்மை செய்ததனாலே நீ துன்பப்படுற. No matter wherever I am, people who look at me should say, you are not suffering because of the crime they have committed, but you suffer because of the good things that they have done. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who are persecuted for righteous sake. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான். Blessed are the people who are persecuted for Christ's sake. அந்த நாமத்திற்காக நான் துன்பப்படுவதனால தேவன் மகிமைப்படும்படி என்னிலே மகிமைப்படும் ஆண்டவரே. Lord, be glorified in me, that you be glorified through the hardships that I encounter, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம். Let us lift our hands and இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்படுகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும். Lord, let this month be a month where you are glorified through me, Lord. என் பரிசுத்தத்தின் வாயிலாக Through my holiness. உமக்கு நற்பெயர் உண்டாகிறதுனாலே, By bringing a good name to you, Lord. ஆண்டவரே நான் படுகிற துன்பங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதுனால, Lord, because of the hardship that I encounter for righteousness, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified. நன்றி அப்பா. Thank you.